ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கும், நான் அதுக்கு தான் இப்போ ரெடியாகி நின்றுக்கிட்டு இருக்கேன். புர்கா மாட்டிட்டு வெளியே கிளம்பியாச்சு. இப்போ நான் எங்கே போகிறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ எங்கள் ஊர் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சமத்துவ பொங்கல் அப்போ நான் அந்த ஸ்கூல் போயிருந்திருப்பேன். நிறையா அந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. வேணால் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அங்கே தாங்க கிளம்பி போகிறேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கும் மகளிருக்கு இந்த குழுவில் சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ வந்து சோப்பு தயார் பண்ணுறாங்களாம். அது எப்படி தயார் பண்ணுறாங்க, அங்கே என்ன நடக்குங்கிறது நம்ம போய் வீடியோ எடுக்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோப்பு தயாரிக்காண்டி சென்று கொண்டு இருக்கிறார்கள். அங்கே தான் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம போவோம். செம்மவேல் எடுத்துட்டு போவோம். வந்தாச்சு ஸ்கூலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்குள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி நேற்று வந்து சோப்பு வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அதை வந்து செஞ்சுட்டு வந்துருக்காங்க. இன்றைக்கி வந்து கேரட் சோப்பு, பீட்ரூட் சோப்பு செய்கிறதுக்காண்டி எல்லோரும் எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க தான் வந்து சோப்பு எப்படி செய்கிறதுங்கிற சொல்லி கொடுக்குறவங்க. இன்னும் ஆள் சேர்ந்தவங்களாம் இன்னும் வரல, லேட்டாகிடுச்சு. அதுக்காண்டி எல்லோரும் சும்மா உட்காந்துட்டு வந்தோம். அப்போ குட்டி பாப்பா எடுத்து அது கொஞ்சிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே கொஞ்சம் வீடியோ கேட்ச் பண்ணேன். ஆரம்பிங்க. நீங்க கருத்தனை கண்மா இருக்கும். இந்த சோப்பு செய்ய போறாங்களா பார்க்கலாம். சோப்பு செஞ்சு பாத்தீங்க, எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. சரி, சொல்லி கொடுத்தல நிறைய பேர் செஞ்சுட்டு வந்துருக்கீங்க. சரி, ஓகே, சூப்பரா செஞ்சுட்டீங்க. எப்படி வந்து செஞ்சீங்கன்னு மட்டும் ஒரு சொல்லுங்க. சோப்புல துளசி, வேப்பலை, இது சிறுசால சோப் பேச கேமரா பார்க்கலாம். பசங்க பார்க்கணுமா? சோப் பேச ஃபர்ஸ்ட் டபுள் பாயிண்ட் வச்சு நம்ம கரைச்சிரணும். அப்புறம் குப்பைமேனி, கற்றாழை, துளசி, வேப்பிலை இதெல்லாம் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு அந்த கரைச்ச சோப் பேஸோட நம்ம இந்த அரைச்ச விழுதுகளையும் ஒன்றா போட்டு கலக்கிட்டு ரோஸ் வாட்டர், விட்டமின் இ டேப்லெட், தேங்காய் எண்ணெய் இதையும் கலந்துட்டு விருப்பப்பட்ட எசென்சியல் ஆயில் ஊற்றிக்கலாம் வாசனைக்காக. சோப்பு பாக்ஸில் போட்டு நாங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். வேணுமா? சீமாட்டி வேணாமா? பீட்ரூட் சோப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீட்ரூட் சோப்பு, கேரட் சோப்பு, 2 சோப்பு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பீட்ரூட் வந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். 100 கிராம் பீட்ரூட்டா? நீங்கள் இல்லை அப்படின்னா ஒரு கப் அளவு. சரிங்களா? பீட்ரூட் எடுத்து அதை நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். 100 கிராம் பீட்ரூட். ஜாஸ்தியாக இருக்கிறனால நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். நீங்கள் சோப்பு ஏதாவது ஒரு சோப் பண்ணுறீங்க, அந்த சோப்பு வந்து உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த பீட்ரூட் அரைச்சி அந்த சாறை எடுத்து நீங்கள் அது கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம கலர் வந்து தனித்தனியாக நம்ம கலர் பொடி வச்சுருப்பாங்க. அந்த கலர் பொடி வந்து கெமிக்கல். அந்த கலர் பொடி யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு கலர்ஸ் தேவை அப்படின்னா கேரட் எடுத்து தனியாக ஜூஸ் தனியாக வச்சுக்கலாம், பீட்ரூட் எடுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பச்சை கலர் தேவைன்னா புதினா எடுத்துக்கலாம். பேஸ்ட் நம்ம தயாரிக்கலாம். இப்போ 100 கிராம் நம்ம வந்து பீட்ரூட் எடுத்துருக்கோம். அதளவுக்கு 150 கிராம் சோப் பேஸ். இப்போ பீட்ரூட் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி தான். சரிங்களா? அதனால நம்ம விட்டமின் சத்துக்கு சூடு தேவையான நம்ம விட்டமின் சத்து ஊற்றிக்கலாம். நான் ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் நான் போடுறேன். விட்டமின் இ.
அது தண்ணி மேலே வச்சு சூடு பண்ணணுமா? எப்பயுமே மறந்துடாதீங்க. சோப்பு ஏசி வந்து தண்ணியில வச்சு தண்ணி சூடாக வெயிட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க டக்குன்னு வச்சு அந்த கிண்ணத்துல வச்சு டைரக்டா சூடு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அது அப்படியே சட்டியோட பிடிச்சி பிடிச்சிக்கணும். செஞ்சு அப்படி பண்ணக்கூடாது. ஆமா, எப்பயுமே டபுள் பாய் மெத்தட்ல நீங்க பயன்படுத்துங்க. நம்ம இதை சாரை மட்டும்தான் பேசிட்டே இப்போ நம்ம பீட்ரூட் வந்து சக்கையை போட போகிறது கிடையாது. நம்ம சாறு எடுத்து மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தனியாக சாறு எடுத்து தனியாக யூஸ் பண்ண போகிறோம். சக்கையை வச்சு தனியாக யூஸ் பண்ண போகிறோம். அதையும் செய்யலாமா? சாறு தனியாக செய்யலாமா, சக்கையை தனியாக செய்யலாமா? இப்போ நம்ம ஃபேக்ட்ரிலலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பீட்ரூட் நம்ம மோல்டு ஊற்ற போகிறோம். அந்த சாறை இதை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அந்த மோல்டில் இதுதான் கலக்கிறதா? ஏன்னா நம்ம வந்து சரி, ஓகே. சரி அப்படின்னு அது தனித்தனியா? சரி, ஓகே. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுமா? இப்போ நம்ம இப்போ கப்பில் இது பண்ணிட்டோம்னா ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய், ஒரு சொட்டா தடைக்கிற மாதிரியா? நல்லா தடையெடுத்த ஊற்ற நம்ம தான் வரும், அதுக்காண்டியா? சரி, ஓகே. ஓகே. இப்போ இந்த சக்கையை சக்கை யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். இது மையம் அரைஞ்சிடும் இல்லையா, அவ்வளோ நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிறது மட்டுமா? இது சக்கையை தனியாக பண்ணிட்டாங்க. சக்கையை அதை ஊற்றிட்டாங்க. அவ்வளோதான். அது முடிஞ்சிருச்சு. தண்ணி எடுத்து யூஸ் பண்றதை விட சக்கையா யூஸ் பண்றது உங்களுக்கு பெஸ்ட். அப்படியே செய்யலாம். ரெண்டையும் நான் செஞ்சு காட்டுறேன். என்ன தெரியல, கடை ஆல்ரெடி வச்சிருக்காங்க. வடிகட்டிட்டீங்களா? ஃப்ரெஷ் பீட்ரூட் ஜூஸ் வேணும் போடணுமா? காஞ்சது வேணும் போடணுமா? இன்னைக்கு செஞ்ச சோப்பு 2 தானா இன்னைக்கு? அதான் பறக்கத கசனிச்சா. இது பீட்ரூட் சோப்பு. இது கத்தாழை, துளசியா, வேப்பிலை. கத்தாழை, துளசி, வேப்பிலை. இது அதே இதெல்லாம் நேற்று கத்தாழை, துளசி, வேப்பிலை. இது குப்பைமேனியா? குப்பைமேனி, கத்தாழை, குப்பைமேனி. வேப்பிலை சோப்பு. வேப்பிலை கத்தாழை, வேப்பிலை இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. வேப்பிலை, கத்தாழை, துளசி. போட்டு அடிச்சிருங்க, நல்லா மையா அடிச்சிருங்க. எல்லாமே ஒரே மெத்தட் தான். உங்களுக்கு வந்து சோப்புன்றது உங்களுக்கு எல்லாமே ஒரே மெத்தட் தான். அதில் இன்க்ரீடியன்ஸ் நம்ம என்னென்ன கலக்கிறோம், என்னென்ன எடுக்கிறோம், எவ்வளோ அளவு எடுக்கிறோம், எப்படி நம்ம பாயில் பண்ணி எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பெஸ்ட்டு. எல்லா செய்முறைகள் பேஸ் வச்சு செய்முறை பேஸ் எடுத்திங்கன்னா 1/4 பங்கு தான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எடுக்கணும். இப்போ 100 கிராம் பேஸ் எடுத்தீங்க அப்படின்னா 25 கிராம் மட்டும்தான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும். இல்லை எப்படி அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் இப்போ நம்ம 100 கிராம் போட நம்ம 150 கிராம் நேற்று வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நேற்று வந்து நம்ம ஒவ்வொரு மூலிகையும் போட்டிருக்கோம். இதில் வந்து அப்படி கிடையாது.
ஒன்று ஒன்று மட்டும்தான், ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். இதில் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி நிறைய இருக்கு இல்லையா, குளிர்ச்சி தன்மை நிறைய இருக்கு. அதில் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி தன்மை நிறைய கிடையாது. ஆமாம், அதான் அவங்க கேட்குறது ரைட்டு. தன்மை நிறைய இருக்கும். நம்ம ரொம்ப யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஜுரம் வரும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப இச்சிங் வர ஆரம்பிக்கும். குளிர்ச்சி தன்மை ரொம்ப இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னா உங்கள் ஃபேஸில் ரொம்ப அழுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது போயிட்டு மிச்சத்துக்கு உங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு அவங்க கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா கேட்டாங்க. கேட்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? காய் அதிகம் தரும். ஆமாம், இது காய்கறி அதே மாதிரி இது ஒரு கலராக இருக்கும், இது ஒரு கலராக ஆனால் இது டார்க்காக இருக்குது, இது லைட்டாக இருக்குது. ரெண்டு மிக்ஸ் பண்ணதுனால லைட்டாக இருக்குது. என்ன சோப்பு இதா? இல்லை இல்லை, வேற என்ன அது? ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சுட்டு அந்த சோப்பை இப்போ என்னோட ஃபேஸில் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி பிரைட்னஸ் கொடுக்குறா என்னன்னு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தாங்க பார்க்கலாம். நீங்கள் பண்ண சோப்பை வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்டுறேன். நம்ம அந்த மாதிரி இப்போ இல்லை, நல்லா தான் இருக்கு. ரொம்ப தான் முன்னாடி சரிபாக்கா செஞ்ச சோப்பு அவங்களே யூஸ் பண்ண போறாங்களா பார்ப்போம். இப்போ அவங்க செஞ்சுட்டு இருந்த சோப்பை வச்சு அவங்க மூஞ்சி முகம் கழுவுறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு கைட்டு யூஸ் பண்ணா தான் நல்லா இருக்கும். அச்சோ கத்தால ஒன்றும் இல்லை, அது கத்தாலையே நாங்கள் வீட்டில் இருக்கோம். எல்லாரும் கலர் ஆகுறீங்க. மஞ்சள் நல்ல கிருமி நாசி தானே, நல்லது தானே. அவங்க தயாரிச்சு வாசனை இதுக்கு முன்னாடி சரிபாக்கா மூஞ்சி எப்படி இருந்துச்சு? நீங்க தொடக்கிறதுக்கு முடியாம நீங்க கஷ்டப்படணும். நிஜமா ரத்தக்கா இருக்கு. எல்லாரும் இந்த சோப்பு வா நீ போடு, வா நீ எல்லாரும் சோப் போடுறாங்க. வா நீ போடு, வா அடுத்து நீங்களும் வாங்க வாங்க எல்லாரும் போடுங்க. நல்லா முறை வருது. கஞ்சி பாரு, அதே போட்டுருக்காங்க. அந்த கிளஸ்டரிங் மேலே போட்டுருக்காங்க. அதனால தான் பார்த்தேன், நல்லா படிச்சிருக்கேன். இல்லை பழசுதான் இருக்கு. நீ போய் கழுவுக்கா. சவர் தண்ணியில இல்லப்பா, நல்ல இதெல்லாம் தான் நல்லா இருக்கும். உடம்புல வலுவலுன்னு ஒரு மாதிரியா இருக்கும். அது மாதிரி நல்லா இருக்கு. மழை தண்ணியில போட்டா எப்படி இருக்கும்? அந்த வலுக்கு அந்த மாதிரி அது நீ கேன் வாட்டர்னால நல்ல தண்ணி வச்சு யூஸ் பண்ணல, அதனால அந்த தண்ணி வலுவல் தான் இருக்கும். நல்ல தண்ணியில வந்து தண்ணியே வரல இங்க பைப். ஆமா, நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. போடும்போது ஒரு தெரியுதுல, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு. நமக்கு நல்லா இருக்கு. போண்டை தெரியுது, தக்காடை தெரியுது. அந்த நிஜமா தான். தெளிவான முறையில் ட்ரெயினர் பற்றி அவங்க பாடம் நடத்தினாங்க. நாங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க முன்னாடி செயல்முறை விளக்கமாக நாங்கள் சோப்புகளை தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தோம். 3 நாள் பயிற்சியில் நாங்கள் நல்லா எப்படி சோப்பு தயாரிக்கணும், அது எவ்வளோ நாள் யூஸ் ஆகும், அது எப்படி மக்களுக்கு பயன்பாடு கொண்டு போகிறது, அடுத்து மார்க்கெட்டிங்க்கு நம்ம அதை எப்படி கொண்டு போகிறதுங்கிற விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி இறுதி நாளுங்கிறதுனால சார் வந்து அழகா சார் அவங்க வந்திருக்காங்க. அவங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் இன்னைக்கு பண்ணி கொடுக்குற சோப்பு
எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதை பேக்கிங் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கீங்க. லோன் எப்படி வாங்குறது, அந்த லோனை நாங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறதையும் நீங்கள் தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன பிரகாரம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எங்களுக்கு அதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு துணையாக இருந்தீங்க. எங்களுக்கு அது போதும். சூப்பர் சூப்பர்.